எல்லோருக்கும் வணக்கம். திமுக இந்துக்களுக்கு எதிரி, திராவிடம் இந்துக்களுக்கு எதிரி, இப்படி ஒரு கருத்தை பல வருஷமா நம்ம மனசுல விதைச்சிட்டே இருக்காங்க. திராவிடம் பற்றி பேசுபவர்களும் திராவிடத்தை ஆதரிக்கிறவங்களும் இந்துக்களுக்கு எதிரின்னு ஒரு பிம்பம் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அது உண்மையா? உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்க தாத்தாவோட தாத்தா அந்த காலத்துல எல்லாரும் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சுச்சா? அதுக்கான பதில் முடியல. ஆனா இப்ப நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுதா? முடியுது. அப்போ இந்துக்களுக்கு எதிரி யார்? சமத்துவம் கொடுத்தவர்களா, இல்லை அதை மறுத்தவர்களா? பல வருடங்களாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஒரு இந்து விரோத கட்சி, பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர், திராவிடம் இந்துக்களுக்கு எதிரி. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றதுனால மக்கள் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வரலாறு என்ன சொல்லுது? 1924 வைக்கம் போராட்டத்தில் அந்த காலத்தில் சில சாதி மக்கள் கோயிலை சுற்றி நடக்க முடியாது, அதாவது கோயிலை சுற்றி இருக்கிற சாலையில் நடந்து போக முடியாது. அந்த அநீதிக்காக போராடியவர் பெரியார். அதற்காக அவர் சிறையும் சென்றார். அவர் போராடியது இந்துக்களுக்கு எதிராக கிடையாது, சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக. 2006 கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அனைத்து சாதியினரும் பயிற்சி பெற்றால் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அர்ச்சகர் ஆகிற உரிமை ஒரு சாதிக்கு மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை எல்லா சாதிக்கும் இருக்கலாமா? 2021 அப்போதைய முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசு அப்போதைக்கு பயிற்சி பெற்ற 24 அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினர். 2006 தொடங்கிய அந்த முயற்சி 2021 நடைமுறைக்கு வந்தது. அதே நேரத்தில் பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன, கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது, கோவில் குளங்கள் சீரமைக்கப்பட்டன, கோவிலோட சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சவங்க இந்துக்களுக்கு விரோதியா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இந்துக்களுக்கு எதிரியா? எல்லாரும் கோவிலுக்குள்ளே போகலாம், எல்லாரும் அர்ச்சனை பண்ணலாம், எல்லாரும் சமம்னு சொன்னவங்க இந்துக்களுக்கு எதிரியா? திமுகவை பிடிக்கலைன்னா விமர்சனம் செய்யுங்க. திராவிட சிந்தனையை உங்களுக்கு ஏற்க மனசே இல்லை அப்படின்னா அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு வரலாற்றை திரிச்சு எழுதாதீங்க. சமத்துவத்துக்காக நடந்த போராட்டத்தை இந்து விரோதம்னு சொல்லுவது தான் மிகப்பெரிய தவறான பிரச்சாரம். நன்றி, வணக்கம்.